வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இதில் பயிற்சி 4ல் 1ல் முதல் 2 கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோடிட்ட இடங்களையும் சரியா தவறா மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பாருங்க, கோடிட்ட இடங்களை முதல் இது 8 ஆப்பிள்களின் விலை ரூபாய் 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன செய்ய போனால் ஓரலகு முறையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 56 ரூபா எதுக்கு? 8 ஆப்பிளுக்கு. அப்போ 56 8 கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. 7 8 56. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை 7 ரூபாய். 56 ரூபாய்க்கு எத்தனை ஆப்பிள்? 8 ஆப்பிள். அப்போ ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு? 7 ரூபாய். அப்போ 12 ஆப்பிளோட விலை என்ன? 12 ஆப்பிள். ஒரு ஆப்பிளோட விலை 7 ரூபான்னா 12 ஆப்பிளோட விலை 84 ரூபாய். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? ரூபாய் 84. ரெண்டாவது பாருங்க, பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 1/2 கிலோகிராம். அதே அளவுள்ள 6 பெட்டியின் எடை. இது என்ன பின்னம் பாருங்க, 3 1/2. இது கலப்பு பின்னமா? இதை நம்ம தகா பின்னமா மாற்றணும். பாருங்க, இது ரெண்டே பெருக்குங்க. முதல்ல இந்த பகுதியில் இருக்கிற 2 அப்படியே போட்டுருங்க. இந்த 2 அப்படியே வந்துடும். 3 2 பேருனா 6. 6 கூட 1 கூட்டினா 7. இதான் என்னது? தகா பின்னம். இது என்னன்னா ஒரு பெட்டியோட எடை. நம்மக்கிட்ட எத்தனை பெட்டி இருக்கு? 6 பெட்டி. அப்போ 6 கொண்டு பெருக்கிடுங்க. 2 2 2 6. இங்கே 7 இருக்கு, பெருக்கல் 3. அப்போ 7 3 பேருனா 21. அப்போ 6 பெட்டியோட எடை எவ்வளவு? 21 கிலோகிராம். சரியா? அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க. மூணாவது என்னது? ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. இப்போ பாருங்க, 60 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணும்? 3 லிட்டர் பெட்ரோல் வேணும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 2 3 இந்த 0 வந்துடும். அப்போ 60 3 கொண்டு வகுத்தா 20. அப்போது 1 லிட்டர் பெட்ரோலில் எத்தனை கிலோமீட்டர் போகும்? 20 கிலோமீட்டர். 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் போகணும் பாருங்க? 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு. பாருங்க, 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர். நமக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 200 கிலோமீட்டர் போகணும். அப்போ 1 லிட்டருக்கு 20. அப்போ என்ன செய்வாங்க? 20 கொண்டு வகுங்க. இந்த 0 கேன்சல். 2 2 2 20. அப்போது 10 லிட்டர் பெட்ரோல் நமக்கு வேணும். அதாவது 200 கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கு எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டர் பெட்ரோல் வேணும். அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்க, 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை என்ன? பாருங்க, 7 மீட்டர் துணியோட விலை 294 ரூபா. அப்போ 1 மீட்டரோட விலை எவ்வளவு? அப்போ 294 7 கொண்டு வகுத்துட்டோம்னா 1 மீட்டர் நம்ம கிடைச்சிடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 7 7. முதல்ல 29. 29ல் 4 7 28. 29 4 7 28. மிச்சம் 1 எங்கே போகும்? இந்த 4க்கு முன்னால் 14. 14 எத்தனை 7? 7 14. அப்போ 42 ரூபா. 1 மீட்டர் துணியோட விலை 42 ரூபா. நமக்கு எத்தனை மீட்டர் வேணும்? 5 மீட்டர். அப்போ இது 5 கொண்டு பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க? 5 2 10, 10க்கு 0, மிச்சம் 1. 5 20, 1 கூட்டினா 21. அப்போ 210 ரூபாய். 7 மீட்டர் துணியோட விலை 294 ரூபான்னா 5 மீட்டர் துணியோட விலை எவ்வளவு? 210 ரூபாய். 210. சரியா? அடுத்தது 5வது பாருங்க. 5வது என்ன? குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது. பாருங்க, 600 பாட்டிலை நிரப்புறதுக்கு எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் ஆகுது. அப்போ 1 மணி நேரத்தில் இதை வகுத்துட்டு 600 5 கொண்டு வரணும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். முதல்ல என்ன இருக்கு? 60 இருக்கா? 60ல் 12 5 60. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 600 5 கொண்டு வகுத்தோம்னா 120. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை பாட்டில் நிரப்போம்? 120 பாட்டில். 5 மணி நேரத்தில் 600 பாட்டில்னா 1 மணி நேரத்தில் எத்தனை பாட்டில்? 120 பாட்டில். நமக்கு எத்தனை மணி நேரத்தில் வேணும்? 3 மணி நேரத்தில் வேணும். அப்போ 1 மணி நேரத்தில் 120 பாட்டில்னா 3 மணி நேரத்தில் எவ்வளவு? 3 கொண்டு பெருக்கிடுங்க. 3 12 36. அந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 3 மணி நேரத்தில் எத்தனை பாட்டில் நிரப்போம்? 360 பாட்டில் நிரப்போம். 360. அதுக்கடுத்து பாருங்க, சரியா தவறா பார்க்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு பேருந்து கடந்த தூரமும் அத்தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் வீத தொடர்புடையன. ஒரு பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போகும். 3 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் போகும். அப்போ பாருங்க, அந்த நேரமும் அதிகரிக்குது, அது பயணம் செஞ்ச தூரமும் அதிகரிக்குது. அப்போ இது என்னது? நேர் விகிதம். அப்போது
அந்த தூரம் என்ன கொடுத்துருக்காங்க, நேரமும் அது கடந்த தூரமும் எப்படி இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். இந்த கூற்று சரி. இந்த கூற்று சரி. அடுத்து பாருங்க, ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர் விகித தொடர்புடையது. பாருங்க, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட செலவாகும். 5 பேர் இருந்தாங்கன்னா செலவு அதிகமாகும். 6 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாகும். அப்போ குடும்பத்தில் செலவு எப்படி இருக்கும், அக்குடும்பத்தில் நபர்கள் எண்ணிக்கையோடு எப்படி தான் இருக்கும், நேர் விகிதத்தில் தான் இருக்கும். அப்போ இதுவும் என்னதுதான் சரி. அதுக்கடுத்து 3வது பாருங்க, ஒரு விடுதியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லை. 10 பேர் இருந்தாங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் இதாகும். 15 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாகும். 20 பேர் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அப்போ மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அவர்கள் உண்ணக்கூடிய உணவின் அளவும் எப்படி இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ இது என்ன விகிதம், நேர் விகிதம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நேர் விகிதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கூற்று தவறு. இந்த கூற்று தவறு. சரியா? அடுத்து பாருங்க, மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் அவள் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பார். அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 20 நிமிஷம், அப்போ 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 40 நிமிஷம், 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 60 நிமிடம். 60 நிமிடம்னா எவ்வளவு, 1 மணி நேரம். இங்க கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது சரி. இந்த இது சரி. சரியா? அடுத்தது லாஸ்ட் பாருங்க, 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். பாருங்க, இந்த இடத்துல இங்க எடுத்துக்கலாமா, இங்க நபர்கள் எத்தனை, இங்க நபர்கள், இங்க நாட்கள், இங்க நாட்கள். இப்ப பாருங்க, 12 நபர்கள் 8 நாட்கள். அதே வேலையை 16 நபர்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க, 6 நாட்கள் முடிப்பாங்க. இது வந்து நேர் விகிதம் இல்லையா? நேர் விகிதம்னா நமக்கு ஃபார்முலா என்ன, x1 by y1 ஈக்குவல் டு x2 by y2. இந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, இது x1 இது x2. இந்த நாட்கள் இருக்கு இல்லையா, y1 y2. இதை கொஞ்சம் பெருக்கி இல்லாமல் பாருங்க, எப்படி பெருக்கலாம், இந்த இடத்துல குறுக்க இது இந்த பக்கம் பெருக்கலாம் மாறுமா, x1 by x1 into y2 x2 into y1. இந்த ரெண்டு மதிப்பும் சமமாக இருந்துச்சுன்னா இது வந்து என்னது, நேர் விகிதம். இல்லைன்னா கிடையாது. அப்போ பாருங்க, x1ஓட x1 y2 பெருக்குவோம். x1ஓட மதிப்பு 12, y2ஓட மதிப்பு 6. பெருங்க என்ன வரும் பாருங்க, 12 6 6 12, 12க்கு 2 மிச்சம் 1 வர 72. 72. அதுக்கடுத்து எதை பெருக்கணும் பாருங்க, x2வையும் y1ஐயும் பெருக்கணும். x2ஓட மதிப்பு பாருங்க 16 பெருக்கல் y1ஓட மதிப்பு 8 பெருங்க ஈக்குவல் டு 8 6 48க்கு 8 மிச்சம் 4 ஓரட்டா 8 4 கூட்டினா 12 122. பாருங்க 72 வந்திருக்கு, 122 வேற வேற ஆன்சர். அப்ப இது என்ன கிடையாது, நேர் விகிதம் கிடையாது. செய்து முடிப்பார் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இதே தவறு. தவறு. இந்த ஆன்சர் தவறு. சரியா? நமக்கு இந்த ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கணும், இங்கே 72 இங்கே 72 வந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடியது சரி. வேற வேற ஆன்சர் வந்துருக்கு இல்லையா, அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று தவறு. சரியா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.